ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரியாத் ஜூக்கு போகிறோம். ஸோ அதை பற்றி ஒரு சின்ன விளாக் பார்க்கலாம். ஸோ நாங்கள் இப்போது அக்கமடேஷன்லேருந்து டாக்ஸி பிடிச்சி நாங்கள் இப்போது ஜூக்கு போயிட்டுருக்கோம். ஸோ போகிற வழியில் அப்படியே ஒரு சின்ன வீடியோ எடுத்தது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா பக்கமாக நாங்கள் ஜூக்கு போயிட்டோம். ஸோ அங்கே பார்த்திங்கன்னா அங்கே தெரியுது பார்த்திங்களா, அதுதான் ரியாத் ஜூ. ஸோ இப்போ நாங்கள் அங்கே இறங்கி இப்போ நம்ம உள்ளே போகிறோம். ஸோ நாங்கள் போன டைம் பார்த்திங்கன்னா அங்கே வந்து டிக்கெட் எதுவும் இல்லை, ஃப்ரீயாகவே எங்களை அலோவ் பண்ணிட்டாங்க. ஸோ நாங்கள் உள்ளே போய் என்ட்ரன்ஸால் உள்ளே போனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முன்னாடி வந்து அந்த வாத்து சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி முன்னாடியே இருந்துச்சு நிறையா. அது பார்த்ததுக்கு பொம்மை மாதிரி இருக்கிற மாதிரி இருந்துச்சு. ஆனால் பட் அது எல்லாமே ஒரிஜினல் தான். ஸோ அது ஃப்ரண்ட்லேயே இருந்தது. ஸோ அது நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த சைட் போனோம். அங்கே பார்த்திங்கன்னா புலி இருந்துச்சு. புலின்றத விட அது சிறுத்தை மாதிரி இருந்துச்சு எங்களுக்கு தெரிஞ்சது. ஸோ சிறுத்தை இருந்துச்சு ஃபர்ஸ்ட்டில். ஸோ அதை பார்த்துட்டு அங்கே வந்து ஒரு 3, 4 இருந்துச்சு. சின்ன சின்னதாக தான் இருந்துச்சு. ஸோ அது கொஞ்சம் நேரம் அப்படியே பார்த்துட்டு இருந்தோம். ஸோ அதை பார்த்துட்டு அப்படி இந்த சைடு பார்த்திங்கன்னா நீர் யானைன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்கள்ல, நீர் நாய், சாரி நீர் நாயின்னு சொல்லுவோம் இல்லையா, அது இருந்துச்சு. ஸோ அது பார்த்திங்கன்னா ஒரு 3 இருந்துச்சு. அதில் 1 மட்டும் வெளியே இருந்தது, 2 பார்த்திங்கன்னா தண்ணிக்குள்ளேயே நீந்திட்டு இருந்துச்சு. ஸோ அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த சைடு போனால் பெரிய பெரிய அந்த இது சொல்லுவோம் இல்லையா, மான் மாதிரி இருக்கும் இல்லைங்களா, அது இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பக்கம் போனால் முயல்லையே இது ஒரு டைப்பாக இருந்துச்சு. இது பார்க்குறதுக்கு முயல் மாதிரியும் இருந்துச்சு, எலி மாதிரியும் இருந்துச்சு. ஆனால் என்னன்னு சொல்லிட்டு எனக்கு கரெக்டாக தெரியல. ஸோ அதுக்கப்புறம் இந்த பக்கம் வந்தால் புறா, அப்புறமா குட்டி குட்டி மான்லாம் இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்படியே இந்த சைடு வந்தோம். ஸோ இந்த சைடு வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கரடி இருந்துச்சு. ஸோ கரடி பார்த்திங்கன்னா அது கூட்டுக்குள்ளே இருந்ததுனால வெளியே வரல. ஸோ அதனால் எங்களால் சரியாக பார்க்க முடியல. கிட்ட போனோம். அங்கே தெரியுது பார்த்திங்களா, அந்த கூட்டுக்கு வெளியே வந்து உட்காந்துட்டு இருந்துச்சு. ஸோ எங்களால் நல்லா விசிபிளாக பார்க்க முடியல. ஸோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் நாங்கள் அப்படியே அந்த சைடு போயிட்டோம். ஸோ அந்த சைடு போனால் மான் பயங்கர ஷார்ப்பாக கொம்பு வச்சுட்டு இருந்துச்சு. ஸோ அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த பக்கம் வந்தால் ஒட்டகச்சிவிங்கி இருந்துச்சு. ஒட்டகச்சிவிங்கியும் வரிக்குதிரையும் சொல்லுவோம் இல்லையா, ஸோ அது இருந்துச்சு. ஸோ அதை பார்த்துட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் அங்கே இருந்தாங்க, அங்கே புல்லெல்லாம் கொடுத்துட்ருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த சைடு வந்தால் நம்ம மலையாடுன்னு சொல்லுவோம்ல, அது இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒட்டகம் இருந்துச்சு, இதுலேயே இன்னொரு டைப்பு. அப்புறம் அதை பார்த்துட்டு இந்த சைடு வந்தோம். அந்த பக்கம் பார்த்திங்கன்னா மங்கி, அது பயங்கரமாக விளையாடிட்டு இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதுலேயே இன்னொரு டைப் இருந்துச்சு. ஸோ அதை பார்த்துட்டு அதெல்லாம் ஃபுட்டு கொடுத்துட்டாங்க போல், சாப்பிட்டு தூங்குற டைமு. அப்புறமா பார்த்திங்கன்னா லயனு, இது ஒரு 7 இருந்துச்சு. எல்லாமே ஃபுட்டு கொடுத்து சாப்பிட்டு தூங்குற டைமில் இருந்ததுனால சரியாக இது பண்ண முடியல. அதுக்கப்புறம் நீர் யானை, அதுக்கப்புறம் ஒரு 50 வெரைட்டிஸ் ஆஃப் அனிமல்ஸ் நாங்கள் பார்க்க முடிஞ்சிச்சு அங்கேருந்து. ஸோ அதுக்கப்புறம் வாத்து, முதலை, இந்த மாதிரி நிறையா இருந்துச்சு. குட்டி குட்டி முதலைலாம் இருந்துச்சு. பார்க்குறதுக்கு பொம்மை மாதிரியே இருந்துச்சு. ஆனால் பக்கத்தில் பார்த்தா தான் அதோட கண்ணு முழிச்சிட்டு சும்மா அப்படியே படுத்துட்டு இருந்துச்சு. ஸோ அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் சிறுத்தை, கருஞ்சிறுத்தை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வெரைட்டி ஆஃப் அனிமல்ஸ் இருந்துச்சு. எல்லாத்துலேயுமே 2, 3, 1 அப்படி தான் மேக்ஸிமம் இருந்துச்சு. மேக்ஸிமம் நாங்கள் போன டைமு நல்லா ஃபுட்டு கொடுத்து அது நல்லா தூங்குகிற டைம் போல், அதனால் நிறைய இது வந்து ஆக்டிவாக இல்லை. ஸோ இருந்தாலும் நாங்கள் அப்படியே பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த சைடு வந்தோம். இந்த சைடு ஒரு இதுக்குள்ளே விட்டாங்க. அங்கே பார்த்திங்கன்னா ஓப்பன் சரௌண்டிங்கில் பேர்ட்ஸ் இருந்துச்சு. ஸோ அது அப்படியே வாட்டரில் மிதந்துட்டு அப்படியே ஜாலியாக இருந்துச்சு அதெல்லாம் பார்க்கும்போது. ஸோ அப்புறம் அதுக்குள்ளே அப்படியே போயிட்டு நாங்கள் இந்த சைடு வெளியே வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மங்கி வந்து பயங்கரமாக சாகசம் பண்ணிகிட்டு இருந்துச்சு. ஸோ அதை பார்த்துட்டு இந்த சைடு வந்தால் ஆமை, அது அப்படியே ஓப்பன் ப்ளேஸ்லேயே வச்சுருந்தாங்க. ஒரு 7, 8 இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த சைடு வந்தால் கோழி, ஈமு கோழி, அப்புறமா வந்து குதிரை, அதுக்கப்புறம் செம்மறி ஆடு, ஆடு, வெள்ளாடு, கருப்பாடு, இந்த மாதிரி சொல்லுவோம் இல்லையா, இதெல்லாம் இருந்துச்சு. பார்த்துட்டு அதுக்கப்புறம் எக்ஸிட் ஆகிட்டோம். ஸோ வெளியே வந்தாச்சு. ஸோ இதுதான் வந்து ஒரு சின்ன விலாகாக எடுத்தது. ஸோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணி விடுங்க. அதுக்கப்புறம் நாங்கள் டாக்ஸி பிடிச்சி எங்கள் அக்கமடேஷனுக்கு ரிட்டர்ன் வந்தாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.